ஒரு ஹக் கொடுத்து ஆல் தி பெஸ்ட் இல்ல கங்க்ராஜ் ஐம் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ அந்த மாதிரி ஏதாவது? நான் சொன்னேன், இது அவ்வளோ சீரியஸான ரிலேஷன்ஷிப் கிடையாது. இதெல்லாம் ரொம்ப மொக்க மொக்க ஃப்ரெண்ட்ஷிப், அது மாதிரி அப்படியே வச்சுப்போம். வெரி டிஃப்ரெண்ட், வெரி எக்ஸைட்டிங் அண்ட் வெரி ரெஸ்பான்சிபிள் ஆகிட்டேன் இங்கே வந்துட்டு கொஞ்சம் கூட. ஏன்னா இவ்வளோ பெரிய ஃப்ரான்ச்சைஸியில் இவ்வளோ சாம்பியன்ஷிப் ஆன ஒரு சிஎஸ்கேன்னு சொல்லிட்டு இவ்வளோ பெரிய ஃப்ரான்ச்சைஸில் வரும்போது யூ ஆல்சோ ஹேவ் டு செட் சம் ஸ்டாண்டர்ட்ஸ், யூ ஆல்சோ ஹேவ் டு பி அ பிட் மோர் ரெஸ்பான்சிபிள் ஹவ் யூ பிளே. அண்ட் மோர் தென் கிரிக்கெட் ஐ திங்க் வெளியில் பார்க்குற இவ்வளோ பாசம்னு சொல்லுவாங்கள்ல, பாசம் இல்லை கரெக்டாக இல்லையே? கரெக்ட். அவ்வளோ இவ்வளோ லவ் கொடுக்குறாங்க. எங்கே போனாலும் சேட்டா இந்த மாதிரி தான், நெக்ஸ்ட் மேட்ச் ஜெயிங்க, நெக்ஸ்ட் மேட்ச் ஜெயிங்க, ஐபிஎல் கப் அடிக்கிறோம், தட்டுறோம், தூக்குறோம், இதெல்லாம் சொல்லிட்டு அப்போ ரொம்ப பேஷனேட்டான people actually. They love you from your heart. Yeah. So that it's very easy to connect with the people here, I think. So I'm really much enjoying it and I feel it's just a start of a beautiful journey here in Chennai. பாசலங்க உசுரே கொடுப்பாங்கங்க நம்ம மக்கள். சிஎஸ்கே அப்படின்னா அங்கே பாருங்க நம்மளுடைய சிஎஸ்கே ஃபேன்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு. மலையாளமோட ஜாஸ்தியான தமிழ் படம் தான் பார்ப்பாங்க சிறிய வயசில். அப்போ ரஜினி சார் படம், கமல் சார் படம், விஜய் அண்ணா படம், இதெல்லாம் கொஞ்சம் கூட தமிழ் தான் கனெக்ட் அங்கே ஜாஸ்தி. அங்கே தமிழ் வேற பேசக்கூட செய்வாங்க. அப்போது சென்னையில் எப்போவும் கனெக்ட் கொஞ்சம் ஜாஸ்தி தான் இருந்துருச்சு. அப்போ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்கேன். அப்போ ரொம்ப கொஞ்சம் கூட ஈஸியாக டு கனெக்ட்னு சொல்லலாம். அப்போது அங்கே வந்துட்டு ஒரு ஐபிஎல் டீமுக்கு ஆடுறேன், எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன், ஒரு செகண்ட் ஹோம் மாதிரி ஃபீல் பண்ணுறேன் ஆல்ரெடி இன் திஸ் லாஸ்ட் 2 months. ஓகே, உங்களோட ஃபேவரட்டான ஹீரோ நிறைய இடத்துல சூப்பர் ஸ்டார் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ஆமா, ஆல்வேஸ் ஆல்வேஸ். எங்களுக்காக ஒரு டயலாக் சொல்றீங்களா? ஏதாவது ஒரு சூப்பர் ஸ்டார் டயலாக். சஞ்சு சாம்சன் அவர்கள் அதிரடி படத்தோடைய ட்ரெய்லர் லான்ச்ல சொன்ன டயலாக் உங்க ஃப்ரெண்டுக்காக ப்ளீஸ். ஃப்ரெண்டுக்கு வேணான்னு சொல்றாங்க, நீங்க தான் சொல்றீங்க. ஐயோ பேசல் ஃப்ரெண்டு கேட்டு மடத்திட்டான் டயலாக். நான் ஒரு வாட்டி அவருக்காக விட்டுருங்க, எங்களுக்காக ஓகே என்ன கேட்டீங்க? சரி சொல்லுங்க. சாரி, நான் ஒரு வாட்டி சொன்னா 100 வாட்டி சொன்ன மாதிரி. யாரும் அவ்வளோ என்கரேஜிங்காக இல்லைண்ணா, நீங்கள் கையே அடிக்க மாட்டீங்க. சும்மா அதிரதில்ல அப்படின்னு சொல்லுங்களேன், அதிரடிக்கு கரெக்டாக இருக்கும். எப்படி இருக்கீங்க? சூப்பர் சூப்பர். எல்லாருக்கும் நமஸ்காரம். ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இது வந்துட்டு வெரி நியூ திங் ஃபார் மீ. ஐ ஹவ் நெவர் டன் திஸ் பிஃபோர். ஆனால் நம்ம ஃப்ரெண்டு கூப்பிடும்போது வந்தே ஆகணும். ஸோ அதுக்காக வந்திருக்கேன். அப்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். That's very nice actually. Friendship goals அப்படி தாங்க இருக்கணும். கூப்பிட்டோடனே அவரோட படத்துக்கு நீங்கள் ட்ரெய்லர் லான்ச்க்கு வந்திருக்கீங்க. பட் படத்தில் நடிக்க கூப்பிடும்போது ஏன் நீங்கள் வேணான்னு சொன்னீங்க? அது ரொம்ப சின்னதாக ரோல் கொடுத்தாங்க, ரொம்ப சிறிய ரோல் கொடுத்தாங்க. அப்போ நான் நினச்சேன் கொடுக்கும்போது கொஞ்சம் பெருசாக கொடு. என்ன மாதிரி ரோல் உங்களுக்கு வேணும்? அது அவங்களுக்கே தெரியும், பெரிய டைரக்டர். ஸோ ஈ ஷுட் ஒன்லி ஃபிகர் அவுட். நீங்க சொல்லுங்க, அவர் வச்சு வந்து நீங்க படம் பண்றதா இருந்தா என்ன மாதிரி ரோல் வந்து நீங்க கொடுப்பீங்க அவருக்கு? இருக்கு என்ன ரோல்னா கொஞ்சம் மாசா ஸ்டைலா அந்த மாதிரி ரோல். அப்படி நீங்க மனசுல வச்சு ஏன் நீங்க குட்டி ரோலுக்கு கூப்பிட்டீங்க? இது மாச ரோல் தான் ஆக்சுவலி. ஒரு ஆட்டோ டிரைவர் ரோல் தான். ஆட்டோ டிரைவர் எல்லாம் மாசா தான் இருந்தாங்க இங்க தமிழ்நாட்டுல ஃபர்ஸ்ட். அந்த மாதிரி ஒரு மாஸ். அந்த ஆட்டோட பேரு சிட்சர். ஓகே, பட் பண்ணி இருந்திருக்கணும்னு தோணுது. பட் பரவாயில்ல, அவர் வச்சு ஃபுல் ஃப்ளெஜ்டு ஒரு படமே வந்து பண்ணுங்க. ட்ரெய்லர் லான்ச்க்கு வந்துட்டீங்க, படத்துக்குள்ள வர ஐடியா ஏதாவது இருக்கா சஞ்சு? இல்லை, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லும்போது பேசில் எனக்கு ரொம்ப வருஷமாக தெரிகிற ஒரு ஃப்ரெண்டு. அப்போது இவ்வளோ எல்லோரும் ரொம்ப லவ்விங்காக பேசுகிறீங்க. ஆனால் இது ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருக்கும், ரொம்ப கேஷுவலான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தான், அவ்வளோ சீரியஸாக ஒன்றும் கிடையாது. ஸோ செகண்ட்லினா ஒரு மோஸ்ட் ஆஃப் த டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது he knows how I am as a cricketer and I'm getting to know him how he is as a movie star. ஸோ பேசில்னா ரொம்ப கேஷுவலாக இருக்கான், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், ஈஸி சிரிச்சிட்டே இருக்கான். பட் இஸ் அ வெரி சீரியஸ் கை. ஐ கேன் டெல் யூ when it's come to his profession, அவன் வேலைக்கு வரும்போது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பான். அவங்க எல்லாம் நான் டூரெல்லாம் முடிச்சுட்டு கால் பண்ண, பேசில் வா நமக்கு டின்னர் சாப்பிட்லாம், இல்லைன்னா நாளைக்கு அங்கே போகலாம்,
இன்னைக்கா சொல்கிறேன், யூ ஷுட் ஹவ் டோல்ட் மீ 1 week ago ஆக்சுவலி. வி பிளான் மை ஹோல் வீக் அக்கார்டிங்லி. அவர் ரொம்ப பிஸிங்க. ரொம்ப பிஸி. 2030 வரைக்குமே அவரோட டேட்ஸ் இல்ல. படத்துல வந்து யாருமே கேட்டாலும் டேட்ஸ் இல்ல அப்படின்னு தான் வந்து அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஆமாம், அது படத்துக்கு. ஆனால் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு டேஸ் கிடைக்கணும்ல. படத்துக்கு ஓகே, ஆனால் ஃப்ரெண்டு டின்னருக்கு கூப்பிட்டா சொல்லுவான் 3 நாள் முன்னாடி சொல்லணும் அப்படியெல்லாம் சொல்லுவான். அப்போ இவனுக்கு இப்போ மெயில் அனுப்ப இருக்கிறது, நாளைக்கு டின்னர் போனால் ஒரு மெயில் அனுப்பணும். அப்போ அந்த மாதிரி. ஸோ லைக் the reason why I'm here, I know that whatever, it's like Basil Joseph Productions' first movie. So I know the amount of effort he must have put in. I know if he commits to something, I think it will be 100% from his heart. And I know the amount of quality of team he has formed. And I know the quality will be there. So when the quality is there in the effort and the work which you put in, definitely people will love it. And I'm very sure. And that's the reason why I'm here supporting him and his team actually. So wishing all of them அழுகுறான். வெரி ஹாப்பி டு பி ஹியர். ஓகே, சூப்பர். ஸோ நீங்க வந்த அந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம பார்த்துடலாம். அதுக்கப்புறம் படத்தை பத்தி பேசலாம், உங்களை பத்தியும் பேசலாம், உங்க ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி பேசலாம். சார் இஃப் யூ கேன் ஜஸ்ட் கம் திஸ் சைட். ரெண்டு பேருமே சேர்ந்து அதிரடி வந்து எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது வந்து தெரியறதுக்கு ரொம்ப ஆவலோட இருக்கும். சஞ்சு, எப்படி இருந்துச்சு இந்த ட்ரெய்லர் வந்து பார்க்கும்போது? வேற மாதிரி இருந்துச்சு. நான் போய் பார்க்க போறேன் உடனே. படம் எப்போ ரிலீஸ் பண்றீங்க? நீங்க மலையாளத்துல பார்த்துட்டீங்களா? இல்ல, கொஞ்சம் வேற மேட்ச் நடந்துட்டு இருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் பிஸியா இருக்கு. ஆனா இன்னைக்கு பார்க்குறேன். இன்னைக்கு இல்ல, நீங்க எந்த லாங்குவேஜ்ல பார்க்கிறதுக்கு யூ வுட் லைக் டு ப்ரிஃபர்? மலையாளமா தமிழா? ரெண்டுலயும் பார்க்கணும். மலையாளம் பார்த்துட்டு தமிழ் ரிலீஸ் ஆகும்போது தமிழும் பார்ப்பேன். ஐ வில் ஹேவ் டு ஜட்ஜ் ஹிம். நோ, எனக்கு ஆஃப்டர் எவ்ரி கேம் இவன் எனக்கு ஃபோன் பண்ணுவான், நீ அந்த ஷாட் ஆடினது கரெக்டாக இல்லை. அப்போ இவன் படத்தில் நானும் கமெண்ட் பண்ணல. அப்போ ரெண்டும் பார்த்துட்டு ஐ வில் டெல் யூ, அது அந்த சீன் சரியாகல, அது கரெக்டாக பண்ணியிருக்கணும். அந்த மாதிரி கூப்பிட்டு சொல்லியிருக்காரா இதுக்கு முன்னாடி? அந்த சீன் ஸ்ட்ரைட் ட்ரை பண்ணா பண்ணியிருக்காரா இதுக்கு முன்னாடி? இந்த மாதிரி முன்னாடி படங்கள்லாம் பார்த்து பேசல் இது சரியா இல்ல இது பெட்டரா பண்ணியிருக்கலாம் அந்த மாதிரி ஏதாவது சொல்லியிருக்கீங்களா? ஆமாம், நான் படம் பார்த்துருக்கேன். நிறையா படம். பேசில் ஜோசப்னா கேரளாவில் ரொம்ப பெரிய பேர். அப்போது பார்த்துருக்கோம். ஆல்வேஸ் வெரி பிக் ஃபேன். பட் ஆஃப்டர் மின்னல் முரளின்னு சொல்லிட்டு ஒரு படம் பண்ணிட்டார், அதுக்கப்புறம் நான் ரொம்ப பெரிய ஃபேன் ஆகிட்டேன். இப்போ அதுக்கப்புறம் கால் பண்ணி பிகம் ஹியூஜ் ஃபேன் அப்படியெல்லாம் சொல்லுவேன். நெகட்டிவ் எல்லாம் அவ்வளோ ஓவராக சொல்ல மாட்டேன், என்கரேஜ் பண்ணலாம். நண்பன் தானே, சும்மா மோட்டிவேஷன் கொடுத்துட்டு இருப்பேன். என்ன மாதிரி மோட்டிவேஷன் நீங்கள் வந்து கொடுப்பீங்க? இப்போ அவர் லோவாக இருப்பார் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்களே, ஸோ அந்த மாதிரி லோவாக இருக்கும்போது என்ன மாதிரி மோட்டிவேஷன்? ஏதாவது பாட்டு டெடிகேட் பண்ணால் என்ன மாதிரி, ஏதாவது ஒரு சாங் இருக்குது அவருக்கு டெடிகேட் பண்ணுறதுக்கு? டெடிகேட் லோவாக இருக்கும்போது நம்ம என்ன அது வெளியில் சொல்லக்கூடாது. நம்ம வந்து அவர் எப்படி நீங்க எனர்ஜைஸ் பண்ணுவீங்க? என்ன சொல்லுவீங்க? வாட் இஸ் மோட்டிவேஷன்? இப்ப கூட மோட்டிவேட் பண்ணிட்டு இருந்தாரு மேல. அப்படியா? என்னவா? வெளிய சொல்ல கூட இல்லங்க, தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ஆசையா இருக்கு. இல்ல, மோட்டிவேஷன் பண்ற தேவையில்லை. அந்த சிரிப்பு அந்த சிரிப்பார்ல அதுதான் போதும். அதுல தான் எல்லாம் இருக்கு. Okay, so first of all, congratulations because this is your 50th film, Basil. அதாவது 50th சினிமா ஒன்னல ரெண்டல. இந்த நேரத்துல உங்களோட நண்பனுக்கு நீங்க ஒரு ஸ்பெஷல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் கொடுங்க. ஓ, சொல்லவே இல்லை, ட்ரீட் கொடுங்க இன்னைக்கு ராத்திரி. ட்ரீட். ஓகே, சரி. ஒரு ஹக் கொடுத்து ஆல் தி பெஸ்ட் இல்ல கங்க்ராஜ், ஐம் வெரி ப்ரவுட் ஆஃப் யூ அந்த மாதிரி ஏதாவது? நான் சொன்னேன், இது அவ்வளோ சீரியஸான ரிலேஷன்ஷிப் கிடையாது. இது மொக்க ஃப்ரெண்ட்ஷிப், அது மாதிரி அப்படியே வச்சுப்போம். ஓகே, சரியாவது. சூப்பர். இப்போ எல்லாருமே வந்து உங்ககிட்ட இந்த ஒரு விஷயத்தை பத்தி கேட்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க. ஐபிஎல், சிஎஸ்கே, how does it feel to play for CSK now? எப்படியாவது பட் யூ நோ வாட், இந்த ஒரு நேரத்தில் ஒரு விஷயம் சொல்லணும் சஞ்சு. இவர் கூட ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் நான் வந்து ஹோஸ்ட் பண்ணப்போ அவர் வந்து கெஸ்ட்டாக வந்தார். அவருக்கு அவார்டு கிடச்சிச்சு. ஃபர்ஸ்ட் டைம் சென்னையில் இப்படி ஒரு அவார்டு வாங்குறாருன்னு ரொம்ப பெருமையாக வந்து சொன்னார். அப்போ நான் கேட்டேன், நீங்கள் வந்து ஐபிஎல்ல எந்த டீம் வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டேன். ஏன்னா யாரும் சென்னை, நீங்கள் சிஎஸ்கே சொல்லுவீங்க அப்படின்னு வந்து எதிர்பார்த்தா அவர் இல்லைங்க ஆல்வேஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் ஃபார் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் சஞ்சு அப்படின்னு வந்து அவர் சொன்னார். பட் ஐயோ, அவர் சிஎஸ்கேல விளையாண்டா நல்லா இருக்கும் அப்படின்னு அப்போ நான் ஆசைப்பட்டேன். இப்போ சிஎஸ்கேல விளையாடுறாரு. அதே கேள்வி நான் கேட்பேன், ஐபிஎல் எந்த டீமுக்கு இப்போ சப்போர்ட் பண்ணுறீங்க? இப்போ சிஎஸ்கே. And that is for your friend. Yeah, sure. அந்த வோடஃபோன் ஆட்ல இருக்கிற நாய் மாதிரி wherever he goes I follow. But how does it feel? No, it feels very different, very exciting and very
ரெஸ்பான்சிபிள் ஆகிட்டேன் இங்கே வந்துட்டு கொஞ்சம் கூட. ஏன்னா இவ்வளோ பெரிய ஃப்ரான்ச்சைஸியில் இவ்வளோ சாம்பியன்ஷிப் ஆன ஒரு சிஎஸ்கேன்னு சொல்லிட்டு இவ்வளோ பெரிய ஃப்ரான்ச்சைஸில் வரும்போது யூ ஆல்சோ ஹேவ் டு செட் சம் ஸ்டாண்டர்ட்ஸ், யூ ஆல்சோ ஹேவ் டு பி அ பிட் மோர் ரெஸ்பான்சிபிள் ஹவ் யூ ப்ளே. அண்ட் மோர் தென் கிரிக்கெட் ஐ திங்க் வெளியில் பார்க்குற இவ்வளோ பாசம்னு சொல்லுவாங்கள்ல, பாசம் இல்லை கரெக்ட் இல்லை? கரெக்ட் கரெக்ட். இவ்வளோ லவ் கொடுக்குறாங்க. எங்கே போனாலும் சேட்டா இந்த மாதிரி தான், நெக்ஸ்ட் மேட்ச் ஜெயிங்க, நெக்ஸ்ட் மேட்ச் ஜெயிங்க, ஐபிஎல் கப் அடிக்கிறோம், தட்டுறோம், தூக்குறோம், இதெல்லாம் சொல்லிட்டு அப்போ ரொம்ப பேஷனேட்டான people actually, they love you from your heart. Yeah. So that it's very easy to connect with the people here, I think. So I'm really much enjoying it, and I feel it's just a start of a beautiful journey here in Chennai. பாசலைங்க உசிரே கொடுப்பாங்கங்க நம்ம மக்கள். சிஎஸ்கே அப்படின்னா அங்கே பாருங்க நம்மளுடைய சிஎஸ்கே ஃபேன்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு. அண்ட் திஸ் லவ் இஸ் டெஃபினெட்லி கோன் பி வெரி வெரி ஸ்பெஷல். உங்களுக்கு சொல்லுங்க, நம்மளோட தமிழ்நாடும் சரி சென்னையும் சரி, ஹவு ஸ்பெஷல் இட் இஸ்? ரொம்ப ஸ்பெஷலான ஒரு இடம் தான். சின்ன வயசில் என் வீடு வந்துட்டு ட்ரிவாண்ட்ரம் தமிழ்நாடு பார்டர், விழிஞம் சொல்லுவாங்க. அப்போ அங்கே வந்துட்டு மலையாளமோட ஜாஸ்தியான தமிழ் படம் தான் பார்ப்பாங்க சிறிய வயசில். அப்போ ரஜினி சார் படம், கமல் சார் படம், விஜய் அண்ணா படம், இதெல்லாம் கொஞ்சம் கூட தமிழ் தான் கனெக்ட் அங்கே ஜாஸ்தி. அங்கே தமிழ் வேற பேசக்கூட செய்வாங்க. அப்போது சென்னையில் எப்போவும் கனெக்ட் கொஞ்சம் ஜாஸ்தி தான் இருந்துருச்சு. அப்போ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்கேன். அப்போ ரொம்ப கொஞ்சம் கூட ஈஸியர் டு கனெக்ட்னு சொல்லலாம். இப்போது அங்கே வந்துட்டு ஒரு ஐபிஎல் டீமுக்கு ஆடுறேன், எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன், ஒரு செகண்ட் ஹோம் மாதிரி ஃபீல் பண்ணுறேன் ஆல்ரெடி இன் திஸ் லாஸ்ட் 2 months. ஓகே, உங்களோட ஃபேவரட்டான ஹீரோ நிறைய இடத்துல சூப்பர் ஸ்டார் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ஆமாம், ஆல்வேஸ் ஆல்வேஸ். எங்களுக்காக ஒரு டயலாக் சொல்றீங்களா? ஏதாவது ஒரு சூப்பர் ஸ்டார் டயலாக். சஞ்சு சாம்சன் அவர்கள் அதிரடி படத்தோடைய ட்ரெய்லர் லான்ச்ல சொன்ன டயலாக் உங்க ஃப்ரெண்டுக்காக ப்ளீஸ். ஃப்ரெண்டுக்கு வேணான்னு சொல்றாங்க, நீங்க தான் சொல்றீங்க. ஐயோ பேசல் ஃப்ரெண்டு கேட்டு மடத்திட்டான் டயலாக். நான் ஒரு வாட்டி அவருக்காக விட்டுருங்க, எங்களுக்காக ஓகே கேட்டீங்க? சரி சொல்லுங்க. சாரி, நான் ஒரு வாட்டி சொன்னா 100 வாட்டி சொன்ன மாதிரி. யாரும் அவ்வளோ என்கரேஜிங்காக இல்லைண்ணா, நீங்கள் கையே அடிக்க மாட்டீங்க. சும்மா அதிரதில்ல அப்படின்னு சொல்லுங்களேன், அதிரடிக்கு கரெக்டாக இருக்கும். ஒன்லி ஒன் டைலாக். அதான் ஒரு தடவை சொன்ன மாதிரி தான். தேங்க்யூ. ஓகே, சென்னை அண்ட் சென்னை ஃபுட் பற்றி சொல்லுங்களேன். லாஸ்ட் ஃபியூ கொஷன்ஸ், பிகாஸ் இதெல்லாமே சஞ்சு சாரை மீட் பண்ண போறேன்னு சொல்லும்போது நான் இல்லை, நிறைய பேர் எழுதி கொடுத்தது, இதெல்லாம் கொஞ்சம் கேட்டுருங்களேன் அப்படின்னு. எனக்கு நிறைய டைம் இருக்கு, பிரச்சனை இல்லை. பரவாயில்ல, ஏன்னா அவர் வந்து கரெக்டா 1 மணி நேரத்துக்குள்ள நம்ம பேசணும் அப்படின்னு ஒரு டைம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தது. ஃபுட்டு ரொம்ப ஓகே, ஃபுட்டு ரொம்ப பிடிக்கும். ஃபுட்டை பற்றி சொல்கிறாரு. நான் நேற்று லாஸ்ட் வீக் வந்துட்டு நம்ம நாயர் மெஸ்ஸில் போய் ஃபுட்டு சாப்பிட்டேன். அப்போது அங்கெல்லாம் சூப்பர் டேஸ்டியாக இருந்துச்சு. நாயர் கடையா சார்? நாயர் மெஸ் நீங்கள் சாப்பிடலையா? சென்னையில் வந்து நாயர் மெஸ்ஸா சார்? ஆமாம், வேறு லெவலில் இருந்துச்சு. ஓகே, உங்கள் 2 பேரோட ஃபேவரட்டான ஹேங்கிங் ஸ்பாட்? இந்த இடத்துல போனவங்களை அடிக்கடி பார்க்கலாம் அப்படின்னு. மொட்டை மாடி ஹேங்கிங் ஸ்பாட். அது மொட்டை மாடி தான் நினைக்கிறேன்ல. மொட்டை மாடியா? மொட்டை மாடி அதோட இல்லை, நம்ம ஃப்ளாட்டு தான் அங்கே கொச்சி. நம்ம சேம் ஃப்ளாட்டில் வி ஆர் ஸ்டேயிங். ஐ மீன் சேம் ஃப்ளாட்னா ஒரே அப்பார்ட்மெண்ட். அப்பர் ஃப்ளோரில் இவர், லோவர் ஃப்ளோரில் நான். அப்போ அந்த மாதிரி தான். ஸோ ஒருவேளை அங்கே இருக்கும், ஒருவேளை இங்கே இருக்கும். ஓகே சார், சூப்பர். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட படத்தோடைய டீம் சார்பாக பேசல் சார் வந்து இந்த டிஷர்ட் உங்ககிட்ட கொடுத்து அதில் சைன் மட்டும் பண்ணி கொடுங்க. நம்மளோட டீம் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. சிஎஸ்கேவா? அதிரடி எப்படி சக்ஸஸ் ஆச்சோ அதே மாதிரி சிஎஸ்கே வந்து கப்பு வின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு டிஷர்ட். ஓகே சார், இது ஒரு ஐகானிக் ஸ்பெஷல் டிஷர்ட்டா இருக்கும். I request Sendil sir to kindly join us on stage, please.